வயநாடு நிலச்சரிவின் போது காட்டுக்குள் சென்ற பாட்டி மற்றும் பேத்தியை யானை பாதுகாத்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து சென்னை கீழ்கட்டளை பேருந்து நிலையம் அருகே வன விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது பலரையும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். விவரங்கள். கீழ்கட்டளையில் வனத்தில் ஒரு நாயகன் வன விநாயகர் வைத்து வழிபாடு நடத்தி பொதுமக்கள் பார்வைக்கு வைத்த நிலையில் அனைவரும் அதுடன் புகைப்படம் எடுத்து சென்று வருகின்றனர். வயநாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் விநாயகர் சிலையை சென்னை கீழ்கட்டளையில் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்கட்டளை பேருந்து நிலையம் அருகே சண்முகம் என்பவர் கடந்த 26 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் வழிபாட்டிற்காக வித்தியாசமான அக்காலகட்டத்தில் பேசு பொருளான விடயங்களை மையப்படுத்தி விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு நடத்தி வந்தார். அந்த வகையில் கடந்த ஆண்டு சந்திராயன் 3 விநாயகர் வைத்து ராக்கெட்டை விநாயகர் இயக்குவதை போன்று வைத்து மக்களின் கவனத்தை ஈர்த்தார். இந்த முறை 27ஆம் ஆண்டாக வயநாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் வனத்தில் யானை அருகில் 10 அடி உயர விநாயகர் இருப்பது போலும் அங்கு பேரிடரில் சிக்கிய வயதான மூதாட்டி மற்றும் குழந்தைகளை யானைகள் காப்பாற்றிய நெகிழ்ச்சியான சம்பவத்தை கண்முனே வரும் வகையில் அவர்கள் யானையை வணங்குவது போன்று வடிவமைத்து இந்த ஆண்டும் பொதுமக்கள் கவனத்தில் ஈர்த்துள்ளார். அதற்கு வனத்தில் ஒரு நாயகன் வன விநாயகர் என பெயரிட்டுள்ளார். பொதுமக்கள் இந்த வன விநாயகரை ஆர்வமுடன் கண்டு வணங்கி செல்ஃபி மற்றும் வீடியோ எடுத்து செல்கின்றனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.